அதித்தி ராவோடைய ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காகினா தான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்பைஸியாகவும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஆனியன்ஸை வந்து இந்த மாதிரி ஆஃப் மூன் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 3 சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும், அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 3 முட்டையை வந்து நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு எடுத்துகிட்டு அது கூடவே வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடரை சேர்த்து நல்லாவே இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு அதுக்குள்ளே அந்த எக் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு மேலே இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.